வணக்கம் மக்களை, நான் விஜயதரன். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு சொன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் பிரபல பத்திரிகை உண்டு. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜயனா ஒரு கேலி சித்திரம் மூலம் மிக மோசமான முறையில விமர்சிச்சிருக்கிறாங்க. அது சம்பந்தமான வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களை எல்லாருக்கும் தெரியும், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான தளபதி விஜயனா தமிழ்நாட்டில் ஒரு பிரபலமான பத்திரிகை மிக தரங்கட்ட வகையில கேலி சித்திரம் மூலம் விமர்சிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வருத்தம் அளிக்குது. ஏன்னு சொன்ன அந்த கேலி சித்திரத்தை தான் இதுல போடுறோம் பாருங்க. மிக மிக மோசமான முறையில எந்த ஒரு பத்திரிகையும் இப்படி செய்யக்கூடாதுன்றதை என்னுடைய கருத்து. இதை வன்மையாவே கண்டிக்கிறேன். இந்த பத்திரிகை உங்களுக்கு அந்த பத்திரிகையில என்ன தோணின்னு சொன்னா, எல்லாருக்கும் தெரியும், மாதவ அர்ச்சனா அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினராகி அவங்களோட கட்சியில மிகப்பெரிய ஒரு பொறுப்பு வழங்கப்படுறது. ஆனா இப்ப பத்திரிகை சுதந்திரம்ண்டா என்னன்னு தெரியாம பத்திரிகை நடத்துறீங்கன்னு தான் மிக மனவேதனை அளிக்குது. தமிழக வெற்றி கழகத்தால எந்த செய்தியையுமே உத்தியோகபூர்வமா அறிவிக்காத பட்சத்துல இதுதான் சொல்லி எதிர்கூறின் அடிப்படையில இந்த கேலி சித்திரம் வாங்கியிருக்கு. என்னன்னு சொன்னா, மாதவ அர்ச்சனா அவர்கள் நாய் போன்ற தளபதி விஜயனோட கேலி சித்திரத்துல உங்களுக்கு அதெல்லாம் தோணி என்னன்னு சொன்னா, இவர்கள் அதிமுகவில் இணைக்கிறதுக்காக தளபதி விஜயனாவை இழுத்து கொண்டு மாதவ அர்ச்சனா அவர்கள் இங்க அதிமுகவில் இணைக்கிறதுக்காக சென்று கொண்டிருக்காருன்னு சொல்லி இந்த கேலி சித்திரம் அதைத்தான் சொல்லுது. தெளிவான்னு புரிஞ்சுக்கணுங்க. கேலி பண்ணணும், அதுக்கான வரைமுறை இருக்கு. தளபதி விஜயனா நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா, தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு நம்பவன் நடிகர். இப்போதைக்கு சினிமா விட்டு அவர் விலத்தி இருந்தா கூட இன்னும் ஒரு சில படங்கள் நடிக்க இருக்கிறார். அதன் அடிப்படையில இப்போதைக்கு தமிழ் சினிமாவின் நம்பவன் நடிகர் தளபதி விஜயனா. அந்த அடிப்படையில அந்த அவருடைய நடிப்பின் இந்த பொசிஷன் அதுக்கான தகுதியை கூட அவர்கள் அதுக்கான மரியாதை அளிக்கல என்று மிக மனவேதனை அளிக்குது. என்ன பொறுத்த முடியும், அரசியலுக்கு வந்துட்டா இப்படித்தான் அநாகரிகமான முறையில இப்படியான கேலி சித்திரங்கள் வரையணும் எனக்கு புரியல. கருத்து வைங்க, அவருடைய எதிர்கருத்து, அவருடைய கொள்கையில எதிர்கருத்து இருந்தா கருத்து வைங்க, அதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா மிக மோசமாக ஒரு விமர்சனத்தை இது ஒரு நாய்க்கு ஒப்பாக நீங்கள் ஒரு கேலி சித்திரம் செய்யற அளவுக்கு தளபதி விஜயன் அவ்வளவு கீழ்த்தனமா போயிட்டாராம். அந்த பத்திரிகையை நான் வன்மையா கண்டிக்கிறேன். என்ன பொறுத்தவரைக்கும் இது என்னுடைய சொந்த கருத்து. ஒரு தலைவர் ரசிகனா இந்த கேலி சித்திரத்தையும் இந்த பத்திரிகையையும் நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஒரு சக மனிதனுக்கு கொடுக்குற மரியாதையை கூட அந்த பத்திரிகை கொடுக்க தவறிட்டு, நிச்சயமாக நான் இப்பதான் அந்த செய்தியை பார்த்தேன்னா நிச்சயம் உடனடியாக இந்த வீடியோ பதிவு செய்கிறேன். அது ஒரு கிழமை ஆயிட்டு நினைக்கிறேன். அது அவங்க கேலி சித்திரம் அந்த பத்திரிகையில வெளியிட்டு அதுக்கு என்ன சொல்றது, தமிழக வெற்றி கழகத்தின் நண்பர்கள் எதிர்ப்பு பண்ணி ஆற்றிருந்தாங்க. அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா அது சில நபர்கள் உங்களுக்கு துணிச்சல் இருக்கு, அந்த துணிச்சல் இருக்கு. அது இந்த கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் தேவையில்லை. எந்த கட்சியை சேர்ந்தவரை அசிங்கம் செய்தா கூட அதுக்கு எதிராக குரல் கொடுப்போம். அப்படி இருக்கும் பொழுது தளபதி விஜயனுக்கு எதிராக நீங்கள் இவ்வளவு கீழ்த்தனமாக செயற்படும் பொழுது நான் கேள்வி கேட்காம இருக்க மாட்டேன். அது நீங்க எவனா இருந்திருப்போங்க, இல்லை யாரா இருந்திருப்போங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. எங்களை பொறுத்த மாட்டேங்கி பத்திரிகைன்னா பத்திரிகை தர்மத்தோட நடக்கணும். அதுதான் பத்திரிகையுடைய தர்மம். நீங்க அதை தவறிட்டீங்க. அது உண்மையாவே ஆறு நீங்க கேவலமா சித்தரிச்சா கூட தவறு. என்ன பொறுத்த மாட்டேங்கி யாரை கேவலமா சித்தரிச்சா கூட தவறு. அவருடைய கொள்கையில எதிர்கருத்து இருந்தால் அதை முன்வைக்கலாம். அது பத்திரிகை தர்மம். என்ன பொறுத்த முடியும், அவரை நாய்க்கு ஒப்பாகவும் ஒரு கீழ்த்தனமான ஒரு கார்ட்டூன், அதாவது என்ன கேலி சித்திரம்னு சொல்லி வரைந்து அவருடைய அசிங்கப்படுத்த முற்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது என்ன சொல்றது, எதிர்கால இளைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமா இருக்காது என்று சொன்னா, இப்படி கேலி சித்திரங்கள் வரைஞ்சா நம்ம ஃபேமஸ் ஆகலாம்னு சொல்லி இதை யோசிக்கிற இந்த வரையக்க யாரப்பா இதை யோசிச்சவன நேச்சா எனக்கு கவலையா இருக்குது. என்ன மென்டாலிட்டியில இருக்கிறீங்க நீங்க? நாய்க்கு ஒப்புறீங்க, என்ன புரியல எனக்கு ஒன்று. தளபதி விஜயன் அவ்வளவு இறங்கி போயிட்டாரா? நான் கேள்வி கேட்போம், எங்களுக்கும் கேள்வி கேட்க தெரியும். புரியுதா? தயவுசெய்து தளபதி விஜயனை அசிங்கப்படுத்த முற்பட்டீங்கன்னு சொன்னா நாகரீகமான முறையில் அவருடைய கருத்துக்கு எதுக்கு எடுத்து வைங்க. அதுல எந்த மாற்றி கருத்து இல்லை. அதை நாங்க வரவேற்கிறோம். அது எந்த கட்சியா இருந்தாலும் தளபதி விஜயனுக்கு எதிராக அவருடைய கருத்துக்கு எதிர்ப்பு கருத்து வைக்கலாம். ஆனா இப்படி ஒரு அசிங்கமான செயற்பாடு வைக்கிறது உண்மையா வன்மையா கண்டிக்கத்தக்கதை இன்னொரு வீடு சந்திக்கும். Bye.